ரத்து கத்திப்பேன், மாமனார பிறப்பிப்பேன், மசூதன சுப்பேன், வேறு சுமப்பேன். இன்னும் ஒரு முறை இந்த கதை சொல்லவா காதில் வீழும் வரை காதல் பாடவா ஜானோ தம் மாரோ தம் தம் இங்கு எப்பேற்பட்ட பாட்டு ஸ்பாட்டிஃபைல இருக்கான்னு பார்ப்போம். என்னய்யா தெலுங்கு, ஹிந்திலாம் சின்மயி பாடியிருக்காங்க, தமிழ்ல பாடல. என்ன ஏஆர் நியாயமா இது? அட் ஃபர்ஸ்ட் நானும் ஏதோ ஸ்கெடியூலிங் இஷ்யூ போல இருக்கு, இல்ல ஒரு கிரியேட்டிவ் டிசிஷன் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். அப்புறமா தான் ஐ saw her interviews, then I came to know, ladies and gentlemen, that she is banned from Hollywood. இவ்வளோ அழகான வாய்ஸை யார் பேன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, காலிவுட்டில் டப்பிங் யூனியன் லீடர் மிஸ்டர் ராதா ரவி அவர்கள் தான். இவங்களை பேன் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அப்புறம் பேன் இவங்களால லீகலா பண்ண முடியாது அப்படின்னாலும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் மூலியமா இவங்களை பாட விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்றத இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த இஷ்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல ஹார்வி வைன்ஸ்டைன் அப்படிங்கிற ப்ரொடியூசர் மேல நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அலிகேஷன்ஸ் வருது. அதை தொடர்ந்து அலிசா மொரினோ அப்படிங்கிறவங்க இந்த ட்வீட்டை போடுறாங்க. எல்லா பெண்களும் யாரெல்லாம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு விக்டிம் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பி டூ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போட்டா போதும், இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த ஹேஷ்டாக் மீ டூ மூவ்மெண்ட். இப்படி ஒரு மூவ்மெண்ட் 2018ல இந்தியாவில் நிறைய பேரால பேசப்படுது. அண்ட் பல பெண்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு விக்டிம் ஆனாலோ தானா முன் வந்து ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ட்வீட்டை போட்டவங்க தான் நம்ம சின்மயி. யாரு மேல அக்யூஸ் பண்ணி ட்வீட் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவிஞர் வைரமுத்து மேலதான். ஹி இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர், தமிழ் கல்ச்சுரல் ஐகான் அண்ட் அ பிக் கோட்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர். இவரு சின்மயி மேம் ட்வீட் போடுற அளவுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கட்டி அணைக்கும் போது இதில் என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்னு தென் ஹி மொலஸ்ட் மீ. ஐ ஃப்ரோஸ். ஓகே, என்னால் வந்து எனக்கு கையும் ஆடலை காலும் ஆடலை, ஒரு செகண்ட் இப்படி நின்றுட்டேன். நான் எனக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் மூளை வேலை பண்ணல, நான் இப்படியே நின்றுட்டு செருப்பை விட்டுட்டு ஓடிட்டேன் அங்கேருந்து. எங்கள் அம்மா கீழே இருந்தாங்கன்னு தெரிஞ்சு பண்ணார் அந்த ஆள். எந்த ஒரு பிரச்சனைக்குமே ரெண்டு பக்கம் இருக்குங்க. ஒரு பக்கம் வந்து நியாயம்னு போயிட்டு நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, அது ட்ரூ தான். பட் இவர் மேல சின்மயி மட்டும்தான் அலிகேஷன் வச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் மேல நிறைய பெண்கள் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, டப்பிங்ல இருக்கிறவங்க இதே மாதிரி அலிகேஷன்ஸை அனானிமஸா ட்வீட் போட்டிருக்காங்க. ஏன்னா இவரோட பவருக்கு பயந்துட்டு. Your smile is very nice. இந்த அலிகேஷன்ஸ் சின்மயி வச்சதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் அவங்க எடுத்து வச்சதே பிளேமிங் கேம் தான். சின்மயி வைரமுத்தை டவுன்கிரேட் பண்ணி அவங்க ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாங்க. அந்த டைம்ல சின்மயி இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஃபீமேல் சிங்கர்ஸ் ஆஃப் காலிவுட், அதுல டவுட்டே இல்லை. அண்ட் ஷீ ஹேட் மோர் டு லூஸ் இன் திஸ் கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்டா இண்டஸ்ட்ரியில இருக்கிற இவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற வைரமுத்துவ சின்ன ஆசைக்காக நீ அவரை சிதைச்சினா, நான் சில ஆட்களை வச்சிருக்கேன் ஒண்ணு சிதைக்கிறது. ஏங்க தப்பு பண்றவனுங்க ஏதுங்க மொழி? ஒருத்த மொழியை வளர்க்குறான்றதுக்காகவே அவன் தப்பு பண்ணவே மாட்டானா? இல்ல தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அது ஒரு குத்தமா? அதை விசாரிக்கவே மாட்டீங்களா? மூணாவது ஆர்குமெண்டா இண்டஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்புறம் இந்த மீடியா சின்மயை பத்தி என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நீங்க தமிழச்சியே கிடையாது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. மதர் டங் வந்து தமிழ் தான். சொந்த ஊர் ராமநாதபுரம், நான் பரமக்குடி, என்னோட கணவர் தஞ்சாவூர். குமார் பக்கா தமிழச்சி. ஆமாம், அதனால தான் இவ்வளோ திமிரு ஜாஸ்தி.
அப்புறம் இந்த காஸ்ட் இஷ்யூ ஆக்குறதுக்கு நீங்க இந்த காஸ்ட் அதான் நீங்க இந்த காஸ்ட்ல இருக்கிற இவரை டிஃபேம் பண்றதுக்காக பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் நீங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டீங்க. அதான் நீங்க இவர இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தீஸ் டாக்டிக்ஸ், காஸ்ட், ரிலிஜன் அப்புறம் லாங்குவேஜ் இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பீப்பிள டிஸ்ட்ராக்ட் பண்ணி, நீங்க உங்களுக்குள்ளேயே அடிச்சுவாங்கடா. இந்த மெயின் பிரச்சனைய உட்டுருங்க. இத மறந்துடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கேஸ்ல பர்ட்டிகுலரா யூஸ் ஆயிருக்கு. நான் ஏன் இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் பேசினேன்னு பார்த்தீங்கன்னா, சின்மயி அண்ட் அவங்கள மாரி நெறைய பெண்கள் இன்னும் வந்து அவர் மேல அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் மீடியாவும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, யாருமே இதுவரைக்கும் அவர கொஸ்டினும் பண்ணல, விசாரிக்கவும் இல்ல. ஏன்? அவரு இன்னும் சினிமால இருக்காரு. இன்னும் பாட்டு எழுதிட்டு இருக்காரு. பட் சின்மய மட்டும் பேன். சின்மயி அவங்களோட வேலைய 96ல முடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாளைக்குள்ளலாம் டப்பிங் யூனியன் லீடர் மிஸ்டர் ராதா ரவி அவங்கள பேன் பண்றாரு. என்ன ரீசன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க யூனியனுக்கு கட்ட வேண்டிய ₹90 அவங்க கட்டல அப்படின்னு சொல்லி அவங்கள பேன் பண்றாரு. இந்தியால லீகலா யாராலையும் பேன் பண்ண முடியாது அப்படின்றது தான். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்மயி ஒரு டப்பிங் ஸ்டுடியோ போறாங்க அப்படின்னா, அங்க வேலை செஞ்ச சவுண்ட் இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ கூப்பிட்டு மிரட்டுறாங்க அண்ட் வேலைய விட்டு தூக்குறாங்க. இதனாலேயே ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ்லாம் "நமக்கு எதுக்குடாப்பா பிரச்சனை" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சின்மயிய டப்பிங்க்கும் சரி, சாங்ஸுக்கும் சரி கூப்பிடுறத நிப்பாட்டுறாங்க. I know composers who have told me that I want to make you sing, but the producer is not letting me. I want to make you sing, but the producer say எதுக்குப்பா வேண்டாம். Right? இதுக்கு நடுவுல கோலிவுட்ல சில டைரக்டர்ஸ் அண்ட் சில மியூசிஷியன்ஸ் ஸ்டில் சின்மயிக்கு நான் சப்போர்ட் குடுப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்ட குடுத்துருக்காங்க. விச் இஸ் அப்ரிஷியேட்டட். இவ்ளோ அமேசிங்லி டேலண்டடான ஒரு சிங்கர ஹாலிவுட் இன்னும் பேனா தான் வச்சிருக்கு. அண்ட் இத பண்ண இன்னொருத்தர் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு அவரோட பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் அவங்கள பாட விடாம தான் வச்சிருக்காரு. See, it has already been 7 years and இவ்ளோ வருஷமா நான் இவங்களோட வாய்ஸ மிஸ் பண்ணேன். இந்த இஷ்யூவ பத்தி நம்ம சோஷியல் மீடியால பேசுறோம். அண்ட் மை ரெக்வெஸ்ட் டு ஃபெமினிஸ்ட் அவுட் தேர் எங்கேயோ இருக்க டெய்லர் ஸ்விஃப்ட் பிரேக்கப் தான் பேசுறோம். லிசார்ட்லிஸ்க்கு பிரச்சனை நடந்தா பேசுறோம். இங்க நம்ம ஊர்ல இவ்வளோ நாள் நமக்கு தெரியாத விஷயம் இது. இத பத்தியும் பேசுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி வி கேன் பிரிங் இன் சம் சேஞ்ச் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் இஷ்யூ.